நம்முடைய ஊதிய ஒப்பந்தம் என்பது ஒரு 4 தொழிற்சங்கங்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. அதற்கு பிறகு அரசாங்கத்தில் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு மத்திய தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்து செயல்படுகின்ற சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது என முடிவு செய்து 4-6 மாறியது. 1998 ஒரு தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற்று 6 மீண்டும் 4 தொழிற்சங்கமாக பேச்சுவார்த்தைக்கு சென்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 4 தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சரி, 6 தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சரி, பேரவைகள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எந்த தொழிலாளருடைய உரிமையை நம்ம பறிபோல எல்லா உரிமையும் பெற்றோம். எந்த காலத்துல அனைத்து தொழிற்சங்கமும் எல்லாரும் பேச்சுவார்த்தைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அப்போதான் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏதோ இந்த கூட்டமைப்பு சங்கம் தொழிற்சங்கங்களை முறைப்படுத்துவதற்காக முழக்க வைத்து பேச்சுவார்த்தையில் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை நம் மீது வைக்கிறாங்க. நாங்கள் இந்த கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் அன்போடு அவர்கிட்ட சொல்றோம், தொழிற்சங்கங்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது என்பது தொழிலாளர் நலனுக்கு பயன்படணும். தொழிற்சங்கங்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது என்பது தமிழக அரசுடைய போக்குவரத்து கழகத்துடைய நலனுக்கு போகிக் கொண்டிருக்கிறது என்ற ஆபத்தை நாங்கள் கேட்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில நானும் நம்முடைய தோழர் வெங்கடேசன் தோழர்கள் அவர்களும் சிஐடி பொதுச் செயலாளர் ஆளுநர் நேனரோட போயிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு உள்ள போகும்போது ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர் பேசுறாரு. நீங்கெல்லாம் அதெல்லாம் கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, 1977 இந்த போக்குவரத்து கழகம் உருவாகி முதன்மையான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கின அந்த காலத்திலிருந்து நான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தோல்வி 3 ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை பங்கெடுத்துக்கிறேன். ஆனால் நீங்க இங்க இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் நடந்த 28 பேச்சுவார்த்தை சங்கங்களை முறைப்படுத்த சொல்றீங்க. நான் 77 பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இருக்கிறேன். கடந்த ஊதிய ஒப்பந்தத்தில் மூல சேர்ந்த 40 தொழிற்சங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம். அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து ஸ்ட்ரைக் நடக்கும்போது சைக்கிள் வேலைக்கு போனோம். எங்களை எல்லாம் நீங்க வெளியே அனுப்புவீங்களா என்ற கோரிக்கையை அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர் வைக்கிறார். நாம என்ன கேட்கிறோம்னா, அந்த தொழிற்சங்க தலைவர்களை பார்த்து கேட்கிறோம், 3 ஆண்டு ஒப்பந்தத்தை 4 ஆண்டு என்று மாற்றியதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுவது நியாயம் தானா? தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனா தொழிலாளர் உரிமைகளை பெறுவதற்காக தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்களா, இல்லை அரசாங்கத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போட்டுட்டு வரணும் அதுக்காக போறீங்களா? அவர் சொல்றாரு. இதெல்லாம் எந்த போய் சொல்றது? கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில 2 கோரிக்கைக்காக நாம் ஒப்பந்தத்தை கையெழுத்து போடல. சிஐடியோ சொன்னால, எம்எல்எஃப், பணியாளர் சம்மேளனம், ஏஐடிசி போன்ற சங்கங்கள் கையெழுத்து போடல. என்ன காரணம்? 3 ஆண்டு ஒப்பந்தத்தை 4 ஆண்டு மாற்றியது துரோகம். கடந்த அம்மையார் ஆட்சியில 5 ஆண்டு ஒரு ஒப்பந்தம் மாற்றி நாம் கடுமையாக ஒரு போராடி அதை 3 ஆண்டாக மீண்டும் 2007 மாற்றிய வரலாறு இருக்குது. அதை 4 ஆண்டு மாற்றலை எதிர்த்து நாம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. அதோட பிரதானமான பிரச்சனை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி உயர்வு, அது வழங்கப்படல. அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை பேசணும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில 2 நாட்கள் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராக அரசாங்கம் வந்துருச்சு. நாம் 2 நாட்கள் தள்ளணும். என்ன காரணம் தெரியுமா? ஓய்வூதியர்களுக்கு டிஏ கொடுக்கணும், டிஏவை அரியசுடன் வழங்கணும். இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு என்பது நீங்க முதலமைச்சரை கேட்டு நான் போக்குவரத்து அமைச்சர் கேட்டோம். முதலமைச்சரை கேட்டு நீங்க சொல்லுங்க, நான் கையெழுத்து போடுவோம். அது சம்பந்தமான எந்த முடிவும் இல்லை, கையெழுத்து போட மாட்டோம். உங்களுக்கு அவகாசம் தரும். ஒரு 2 நாள் நாளைக்கு எப்போ வேணாலும் வர ரெடி. நீங்க முதலமைச்சரை பேசி ஒரு நல்ல முடிவை நீங்க தெரிவிங்கன்னு சொன்னோம். முதலமைச்சர் பார்த்தது உண்மைதான், நல்ல முடிவு அவர்கிட்ட இல்ல. அப்ப நம்ம கையெழுத்து போட வெளியே வந்தோம். ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர் இந்த போக்குவரத்து கழகத்தில் நீண்ட காலமா இந்த தொழிலாளியாக இருந்து தொழிற்சங்கத்தில் பயணம் செஞ்சவர், அந்த தலைவருக்கு பென்ஷன்ல டிஏ இல்ல.
அவர் என்ன சொல்றாரு? 40 சங்கம் என்னோட சேர்ந்து 40 சங்கம் கையெழுத்து போட்டோம், சைக்கிள் நடக்க போல சொல்றாரு. சரி, அவர் தான் அப்படி பேசுறாரு. பார்த்தா இன்னொரு சங்கம், பட்டதாரி சங்கமா, அந்த சங்கம் உள்ள வந்து அவர் என்ன சொல்றாரு? ஏன் சங்கத்தை முறைப்படுத்தணும் சொல்றீங்க? நாங்க வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா தானே நிக்கிறோம், சப்போர்ட்டா தானே இருக்கிறோம், ஏன் எங்களெல்லாம் வெளியே அனுப்போம் கேட்கிறாரு.